இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பெண்ணை ஏமாற்றி 22 லட்சம் மோசடி, பெங்களூரை சேர்ந்த 3 பேர் கைது. தைப்பூச திருவிழா, புதுச்சேரி முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சந்திக்கலாம் என ரூபாய் 22 லட்சம் மோசடி செய்த பெங்களூருவை சேர்ந்த 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி செல்லிப்பேட் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடினார். அவருக்கு ஆன்லைனில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்ததற்காக ஊதியமும் வழங்கப்பட்டது. அதன்பின் அந்த பெண்ணிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறப்பட்டது. இதனை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 22,05,000 முதலீடு செய்தார். இந்த முதலீட்டிற்கான ரூபாய் 45 லட்சம் லாபம் கிடைத்துள்ளது. அந்த தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் பெங்களூருவை சேர்ந்த சாயப்பட்டறை மணிகண்டன், அவர்களது நண்பர்களான ஆட்டோ டாக்ஸி ஊழியர் நவீன், கங்காதரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மணிகண்டன், நவீன், கங்காதரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள், காசோலைகள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள், ரூபாய் 76,900 ரொக்கத்தை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். அதேபோல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்து மீதமுள்ள பணத்தை பறிமுதல் செய்ய உள்ளனர். கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத்தாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அழகிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தள்ளிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, ஜேசிபி கார், லாரி, கிரெயின், அறுவடை இயந்திரம் போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அருஞ்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் அலங்கார வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாணவர் அணியினர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 292 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மேலும் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சென்று தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் 11வது நாளாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் மாணவர் அணி நிர்வாகிகள், மாணவர் அணி தலைவர் சண்முக பெரியன் தலைமையில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். அப்போது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு அரசு உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் கல்வித்துறை வளாகத்திற்கு வந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன்,
மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் இணை பொருளாளர் அயூப்கான் ஆகியோர் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு உடனடியாக தீர்வு காணவும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது குறித்து தெரிவித்த நிலையில் ஆசிரியர்கள் அதனை கைத்தட்டி வரவேற்று லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். முதலியார்குப்பத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு கெங்கை அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த முதலியார் குடும்பத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு கெங்கை அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமம், லட்சி ஹோமம், நவகிரம ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பாடு செய்து ஆலயம் வலம் வந்து அருள்மிகு கெங்கையம்மன் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்திற்கு புனித நீர் எடுத்து வரப்பட்டு தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு கெங்கையம்மன் ஆகிய மூலவர்கள் உட்பட விநாயக முருக பெருமான் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை திமுக பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் பொதுக்குழு கூட்டம் கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி வரவேற்புரையாற்றி அனைவரையும் கௌரவித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளரும் ஒன்றியத்தின் நிர்வாகியுமான சாரங்கபாணி ஒன்றியத்தின் 2023-24 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறை லாபகரமாக இயக்கலாம் என்றும் இது தொடர்பாக என்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என ஊக்கமளித்தார். இந்த விழாவில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டனர். இப்பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் நன்றி உரை ஆற்றினார். ஒன்றியத்தின் ஊழியர்கள் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 108 காவடி மற்றும் 108 பால் குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 25ஆம் ஆண்டு தைப்பூச விழாவினை முன்னிட்டு 108 காவடி 108 பால்குட உற்சவம் நடைபெற்றது. மாட வீதி வழியாக நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அலகு குத்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து காவடி பால்குடம் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து காவடிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உபயதாரர் வில்லியனூர் மாதா கோவில் வீதி ஹரிகரன், சவிதா, பிரியா குடும்பத்தினர், கோபாலகிருஷ்ணன், மஞ்சுளா குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முருகன் ஆலய தலைவர் முருகையன் மற்றும் நிர்வாகிகள் SMVபுரம் மேற்கு நகர வாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் 13வது விளையாட்டு தின விழா மற்றும் ஆண்டு விழா 2 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றன.
கல்வியோடு கலை மற்றும் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இவ்விழாக்களில் பல்துறை சாதனையாளர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் முதல் நாள் மாணவர்களின் விளையாட்டு திறனை போற்றும் விதமாக விளையாட்டு தின விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை பேராசிரியர் முனைவர் ராம்மோகன் சிங் விளையாட்டு வீரர்களுக்கு மன உறுதி மற்றும் உடற்தகுதி குறித்து உரையாற்றினார். அடல் எஜுகேஷன் அண்ட் மிட்டேயின் துணை இயக்குனர் கொஞ்சுமொழி குமரன் மாணவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் கல்வித்துறையின் முன்னெடுப்புகள் குறித்து பேசினார். வில்லியனூர் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வன் மாணவர்களிடையே ஒழுக்கம் மற்றும் சமுதாய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மைதானத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு மற்றும் தடகள போட்டிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இரண்டாம் நாள் விழாவானது மாணவர்களின் கலைத்திறன்களை வெளிப்படுத்தும் ஆண்டு விழாவாக அரங்கேறியது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், ஊடகவியலாளர் மற்றும் தமிழா நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆவுடையப்பன், சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி டாக்டர் அருண்குமார் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விழாவிற்கு மெருகூட்டின. கல்வியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியின் ஆண்டறிக்கை பள்ளி முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து ஆலோசனையின் பேரில் பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா, பள்ளியின் தலைமை கணக்காளர் கருணாகரன் சிறப்பாக செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் மெல்வின் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் முன்னிலையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த மெல்வின் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விழா புதுப்பேட்டை அருகே நடைபெற்றது. மாநில இளைஞர் அணி தலைவர் ஆடலரசன் முன்னிலையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கட்சியில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தலைவர் ராமலிங்கம் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அவர் புதிய உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்று பாஜக அரசியலும் கொள்கைகளும் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளதற்கான சான்றாக இந்நிகழ்வு விளங்குகிறது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், உழவர்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் கவிதா, மாநில இளைஞரணி துணைத் தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் அமல்ராஜ், விக்ரமாதித்தன், பொருளாளர் சித்தானந்து உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச பெருவிழாவினை முன்னிட்டு முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்திரையர்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. சபம்பந்தி விருந்து அன்னதான விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் நடராஜன், வடிவேலன், முருகன், குமரவேல், மணிகண்டன், சுந்தரராஜன், சிவராமன், ஜானகிராமன், கார்த்திக், சுபுராயலு, பெருமாள், ஐயனார், சங்கர் உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள், முருக பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் ரமேஷ் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி ஜனவரி 31ஆம் தேதி முதல் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசால் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக பாமக மாநில இளைஞரணி சங்க செயலாளர் பொறுப்பில் ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பாமக கட்சியினர் ரமேஷிற்கு பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
அருட்பெருஞ்ஜோதி வள்ளலார் சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் அறம் அறக்கட்டளை இணைந்து 155வது தைப்பூச பெருவிழா மற்றும் 5ஆம் ஆண்டு அன்னதான விழா குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு சந்திப்பில் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்ஜோதி வள்ளலார் சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் அறம் அறக்கட்டளை இணைந்து 155வது தைப்பூச பெருவிழா மற்றும் 5ஆம் ஆண்டு அன்னதான விழா குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு சந்திப்பில் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு கண்ண செல்வம் கலந்து கொண்டு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். இதில் அருட்பெருஞ்ஜோதி வள்ளலார் சேரிட்டபிள் டிரஸ்டின் நிறுவனர் டேவிட் என்கிற லூர்துநாதன் தலைமை தாங்கினார். இதில் ஊர் பிரமுகர்கள் ஆறுமுகம், முருகன், கமலக்கண்ணன், அண்ணாதுரை, ராஜேந்திரன், செந்தில், மூர்த்தி, திவான், அஜய்ராஜ், நவீன், புரூஸ், பாலாஜி, டேவிட், ராஜேந்திரன், சரவணன், திவான் மற்றும் மாஸ்டர் கௌசிக், ஜோஸ், கௌதம் ஜோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மஞ்சு லூர்துநாதன் மற்றும் வழக்கறிஞர் எட்வின் வேளாங்கண்ணி, இளங்கோ ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் அருகே சுப்பிரமணிய சிவா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சுப்பிரமணிய சுவாமி சிவா நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சனிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக கோபூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, தத்துவார்ச்சனை, நாடி சந்தனம், யாத்ராதன சங்கல்பம், கடம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் போத விமான கோபுரம், மகா கும்பாபிஷேகம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூக்கட்டி ரமேஷிற்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுப்பிரமணிய சிவா நகர் ஆலய நிர்வாகம், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் அருமாத்தபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் பாஸ்கர், ஐயனார், சந்துரு, விஜயகர், சரண், கணேஷ், ஹரி, பிரபுதவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் தம்பிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்துலிங்கம்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தில் தைப்பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை சக்திவேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வள்ளலார் திருவுருவ படத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா ஜோதி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருஞ்சுவை உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பெண்ணை ஏமாற்றி 22 லட்சம் மோசடி, பெங்களூரை சேர்ந்த 3 பேர் கைது. தைப்பூச திருவிழா, புதுச்சேரி முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.